பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் மேல் அன்பு அக்கறையுமாய் இருக்கிறார். அதனால தான் உங்கள்கிட்ட தினமும் பேசுகிறார். ஆண்டவர் இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமும் தருகிறார், ஒரு ஆலோசனையும் தருகிறார். சிலருக்கு என்னன்னு சொன்னால், ஒருவேளை நாங்கள் இருந்த ஆசீர்வாதம் இல்லை, வேறு இடம் போயிடலாமா, வேறு தேசத்துக்கு போயிடலாமா, வேறு கம்பெனிக்கு போயிடலாமா, வேறு டிபார்ட்மெண்ட் போயிடலாமா, அது மாதிரி விற்றுட்டு வேறு எங்கேயாவது போயிடலாமா, அப்படி என்னெல்லாம் வரும் ஆசீர்வாதத்துக்காக. அந்த ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு சொல்லுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறதா ஆசீர்வாதம். நீ எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், ஆசீர்வாதம் இடத்து வைத்தல்ல, நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதனால இருக்கிற இடத்துல இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தெய்வ மனுஷனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அங்கே அவர் இருந்ததுனால பஞ்ச காலத்துல கூட அவரை போஷித்து அவரை ஆசீர்வதித்து செழிப்பாக்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். காலங்கள் சூழ்நிலைகள் மாறுது, அதுக்கு ஏற்றபடி நம்மளும் மாறிட்டா நல்லது, இடத்தை மாத்திருவோம் அப்படிலாம் நீங்க நினைக்க தோன்றும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. அவர் ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நீ போ, நான் ஆசீர்வதிப்பேன், நான் காண்பிக்கிற இடத்துக்கு போனா போங்க, இல்லை இந்த இடத்துல இருவன் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அந்த இடத்துல இருங்க. இடத்தை வைத்தார்ல கர்த்தரால் தான் ஆசீர்வாதம், அதை விசுவாசிங்க. நான் உன் கூட இருப்பேன், நீ எங்க போனாலும் எங்க இருந்தாலும் நான் கூட இருப்பேன், அதுதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்றாரு. அப்ப இயேசு கூட இருக்கிறதா ஆசீர்வாதம். இப்ப இயேசு இருக்கிறார் ஊழியம் பாருங்களேன். 4 மாவட்ட கிராமத்துல இருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, அவங்க கிராமத்தில் இருக்கிறனால தான் அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு. அது தவறு. என் பட்டணத்துல இருந்து ஆசீர்வதிக்க மாட்டாரா? பட்டணத்தில் இருக்கிற எத்தனையோ ஊழியங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குது. அப்போ பட்டணத்தில் இருக்கிறோமா கிராமத்தில் இருக்கிறோமா என்பது முக்கியம் இல்லை, கர்த்தர் சொல்ற இடத்துல இருக்கிறோமான்றதான். நான் 12 வருஷம் சென்னையில இருந்தேன். அங்கதான் எனக்கு எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப காலம் ஊழியம் எல்லாமே. ஆண்டவர் சொன்னார், ஒரு சொந்த கிராமத்துக்கு போ, அங்கிருந்து கொண்டுதான் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிட்டார். அவர் சொன்னதுனால நான் வந்தேன் கீழ்ப்படிந்து. நான் கீழ்ப்படிந்ததுனால அவர் என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுதான். முக்கியம் என்னன்னா, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், அவர் சொல்றபடி செய்யணும், அவர் கூட இருந்து ஆசீர்வதிப்பார். அதனால இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூட இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு நான் கை வைத்து, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிப்பீங்க, நான் எங்க இருக்க நீங்க விரும்புறீங்களோ அங்க நான் இருப்பேன், எங்க அனுப்புறீங்களோ அங்க போவேன், எங்க இருக்க சொல்றீங்களோ இருப்பேன், நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் இயேசுவின் நாமத்தில் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். ஆமேன்.